ஹலோ கைஸ், நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிளாஸுக்குமே வந்து போர்டு எக்ஸாம் போயிட்டு இருக்குது. அதுக்காக நம்ம வந்து ஒரு பவுச்சில் என்னென்னலாம் கேரி பண்ணிக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் பவுச் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோடு. ஸோ டிரான்ஸ்பரண்ட் பவுச்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து முக்கியமானது ஸ்கேல் தான். ஸ்கேல் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ப்ளூ பென் யூஸ் பண்ணீங்களோ அந்த ப்ளூ பென் எதுவாக இருந்தாலுமே 2 எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்று காலையில் தான் உங்களுக்கு இன்னும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் பிளாக் பென் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 2 பிளாக் பென் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து ஒரு ஸ்கேல், அதுக்கு அண்ட் தென் ஒரு பென்சில், அதுக்கு அந்த லெட் பாக்ஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ நான் வந்து அதுவுமே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ வந்து இன்னொரு பென்சில், இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜாமெண்ட்ரிலாம் யூஸ் பண்ணுறோன்னா டக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறதுக்கு ஸ்கேல் வச்சு, அதுக்காக இன்னொரு பென்சில். நீங்கள் ஜாமெண்ட்ரியில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்கேல் யூஸ் பண்ணுவீங்களா, ப்ரொடெக்டர், அது மாதிரி எது யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்பஸ் அண்ட் ஒரு ஸ்கேல் வந்து பவுச்சில் இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு லைசர். இப்போ வந்து டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, நீங்களே வந்து எக்ஸாம் ஸ்பீடாக எழுதுறீங்க, த்ரெட் இருக்குது, அந்த டைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டாப்லர் பின் நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த பவுச்சில் இருக்க வேண்டிய திங்ஸ். இதெல்லாம் மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. எல்லாம் உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிரும். அந்த டென்ஷன்லேயே வந்து எக்ஸாம் எப்படி எழுதுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். இல்லை நீங்கள் கரெக்டாக முன்னாடி நாளே எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.